நாள்ல வந்து 1 வாரம் ஃபுல்லா செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு ஹவ் ஐ மேனேஜ் மை டைம் ஆஸ் அ மாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நமக்கு வந்து ஒரு சில டேஸ் தோணும்ல, சுத்தமாக டைமே பத்தலை. அண்ட் எஸ்பெஷலி உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, வீடு எப்போவுமே மெஸ்ஸியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் கண்டிப்பாக அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். நானும் ஒரு டைமில் வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்து ஒரு சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அண்ட் லைஃப் வந்து கொஞ்சம் ஈஸியராக மாறுச்சு. ஸோ நான் அப்படி ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். டைம் மேனேஜ்மெண்ட்ல நான் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்கெடியூலிங். நான் வந்து வீட்ல தானே இருக்கேன், வீட்ல தானே வேலை செய்றேன். இதுக்கு உட்காந்து டைம் டேபிள் வேற எழுதணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் ஸ்கெடியூல் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, நம்ம ஆக்சுவலா ஒர்க் பண்றத விட, நம்ம அந்த ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம்ல. இப்ப நைட் என்ன குக் பண்ணலாம்? நெக்ஸ்ட் டே எங்க போணும்? என்ன வாங்கணும்? குரோசரிஸ் இருக்கா? இப்படிலாம் நெறைய விஷயம் வந்து நம்ம யோசிச்சுட்டே, பிளான் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இதுக்கே வந்து நெறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஆக்சுவல் ஒர்க்க விட. நீங்க ஸ்கெடியூல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க மார்னிங் ஏஞ்சுக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும், எவ்ரி ஹார் வந்து நீங்க டைமோட அதில வந்து மென்ஷன் பண்ணி எழுதணும். என்ன பண்றேன்? இந்த டைமுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, எந்த இடத்துல வந்து நீங்க டைம் கரெக்ட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னு தெளிவா வந்து புரிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்கெடியூல் எழுதுறது தான். இது நீங்க ஒரு வாட்டி எழுதுனீங்கன்னா போதும். டெய்லிலாம் எழுத போறதில்ல. ஸோ ஒன்ஸ் நீங்க உட்காந்து கம்ப்ளீட்டா வந்து எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கிளியரா ஒரு ஐடியா வந்துரும். ஸ்கெடியூலிங் பத்தி சொல்லும்போதே இன்னொரு விஷயமும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீல் பிளானிங். இத வந்து ஒரு மந்த் ஃபுல்லா நீங்க என்ன குக் பண்ணணும் அப்படின்றத ஒரே நாள்ல உட்காந்து யோசிச்சு எழுதுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து ஒரு வீக்குக்கு மட்டும் என்ன குக் பண்ண போறீங்க அப்படின்றத முன்னாடியே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து நெறைய டைம் சேவ் பண்ணும். ட்ரஸ்ட் மீ. அது வந்து நீங்க டெய்லி போய் வீட்ல இருக்கவங்க கிட்ட இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் அப்படின்னு கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ண வேணாம். இல்ல நீங்களுமே மணிக்கணக்கா உட்காந்து யோசிச்சு நம்மளும் வந்து டென்ஷன் ஆக வேணாம். ஸோ ஜஸ்ட் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மீல் பிளான் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கெடியூலிங் அண்ட் மீல் பிளானிங் இது 2 பண்ணாலே உங்களுக்கு வந்து முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, ஃபாலோ அ ரொட்டீன். ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி ஸ்கெடியூல் படி உங்களோட டாஸ்க் எல்லாம் வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணும்போது அது என்ன ஆகும்? உங்களோட ரொட்டீனா சேஞ்ச் ஆயிடும். ஸோ உங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீனே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாரி மாறிரும். அந்த மாரி வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த ரொட்டீன வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும், இல்ல கொஞ்சம் மந்த்ஸ் கூட ஆகும். பட் ஸ்டில் நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அத சீக்கிரமா அந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் ரொட்டீன் வந்து எனக்கு மட்டும் சொல்லல. உங்களோட குழந்தைங்களுக்கும் வந்து ரொட்டீன் இருக்கணும். உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சர்டைன் ரொட்டீன் வந்து இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா, இப்ப குழந்தை வந்து இந்த டைம்க்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த டைமுக்கு தான் வந்து குளிப்பாங்க, இந்த டைமுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, இந்த டைமுக்கு தான் தூங்குவாங்க. அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து கரெக்ட்டா ஒரு டைம் வந்து நீங்க அலாட் பண்ணி அது ஆல்ரெடி நீங்க ஸ்கெட்யூல் பண்ணும்போதே பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் அத வந்து கரெக்ட்டா நீங்க வந்து டெய்லி ஃபாலோ பண்ணணும். நீங்க டெய்லி அத ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, அது வந்து உங்களோட ரொட்டீனா சேஞ்ச் ஆயிடும். இந்த மாரி ரொட்டீன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்கெட்யூல்ல நீங்க என்னென்ன வந்து போட்டிருக்கீங்களோ டாஸ்க்கு, உங்களோட டெய்லி வேலை இதெல்லாம் வந்து டெய்லி நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலாவே சேஞ்ச் ஆயிடும். நீங்க வந்து டாஸ்க்கு நான் இப்படி பண்ணி தான் ஆகணும்
அப்படின்னு நீங்க வந்து உங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்காது. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து சேஞ்ச் ஆயிடும். அது வந்து உங்களோட ரொட்டீனா மாத்திக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். இப்போ வந்து நம்ம ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட டெய்லி லைஃப் ரொட்டீனாவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே, இப்போ வந்து நான் டெய்லி ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு, ஒரு நாள்ல வந்து ஒரு வாரம் ஃபுல்லா செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு நாள்லயே ஸ்கெட்யூல் பண்றது. நான் வந்து இன்னைக்கே இது எல்லாமே முடிச்சாகணும். கிளீன் பண்ணணும், வீட்ட பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும். இது எல்லாமே நான் ஒரு நாள்லயே கம்ப்ளீட் பண்ணிரணும் அப்படின்னு வந்து நீங்க வந்து ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது மாதிரி நீங்க வந்து ஓவர் ஒர்க் வந்து பண்ணவே கூடாது. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்கெட்யூல் பண்ணும்போது, ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே வந்து அதா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஸ்கெட்யூலே வந்து எப்படி இருக்கும்னா, நான் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருவேன். இந்த ஒர்க், அந்த ஒர்க்குன்னு எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து ஒரு வாரம் ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒர்க்க ஒரே நாள்ல போட்டுருக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஓவர் ஒர்க் வந்து பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நான் வந்து எவ்ரி டே வந்து ஒரு ஒரு சின்ன டாஸ்க் வந்து வச்சிருப்பேன். ஸோ நான் டெய்லி எல்லா வேலையும் செய்வேனான்னா கிடையாது. இன்னைக்கு வந்து லாண்ட்ரி, நாளைக்கு கிளீனிங், நாளைக்கு மாப்பிங் அப்படின்னு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டாஸ்க் வந்து வச்சிருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் மட்டும் தான் வச்சிருப்பேன். ஸோ டெய்லி டெய்லி வேலையில என்ன இருக்கும் அப்டின்னா, குக்கிங் இருக்கும், குழந்தைய பார்த்துக்கிறது இருக்கும், சும்மா லைட்டா வீடு கிச்சன் மட்டும் கிளீனா இருக்கிறது. இது மட்டும் தான் வந்து டெய்லி டாஸ்க்ல இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து என்னன்னா, வீட்ல இருக்க வேலை ஃபுல்லாவே நான் மட்டும் தான் வந்து மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா எக்ஸாஸ்ட் ஆயிருவீங்க. ஸோ வீட்ல எத்தன பேர் இருக்காங்க, உங்க குழந்தையா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டா இருக்கலாம். எத்தன பேர் இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலை வந்து குடுங்க. அதுவும் பப்புலாம் பார்த்தீங்கன்னா, 10 மாசம் குழந்தை. அப்போ வந்து நிக்க கூட மாட்டான். தவழ்ந்து தான் வருவான். தவழ்ந்து வந்து எனக்கு வந்து துணி ஒண்ணொன்னா காய வைக்கிறதுக்கு கீழ இருந்து எடுத்து எடுத்து குடுத்துட்டு இருப்பான். நான் அவன்கிட்ட வாங்கி வாங்கி காய வச்சுட்டு இருப்பேன். நான் நெனச்சா, அந்த குழந்தைகிட்ட இருந்து நான் வேல வச்சு, அதுக்கப்புறம் நான் வேலை செய்யணும் அப்டின்லாம் வந்து எனக்கு அவசியம் இல்ல. நான் வந்து கீழ இருந்து துணி எடுக்கணும் அப்டின்னு. பட் ஸ்டில் நான் வந்து அவன செய்ய சொல்லுவேன். அவன் செஞ்சதுனால தான் இப்போ அவனுக்கு 2 1/2 இயர்ஸ் ஆகுது. இப்போ வந்து நான் சொல்லவே தேவையில்ல. அவனாவே வந்து இப்போ அவனோட வேலை அப்டின்னு செய்ய ஆரம்பிச்சுருவான். ஸோ அது வந்து எவ்ளோ குட்டி குழந்தையா இருந்தாலும் பரவால்ல, 1 வயசு குழந்தையா இருந்தாலும் பரவால்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாரி சின்ன சின்ன வேலைலாம் வந்து குடுங்க. ஏதாச்சும் வெசல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இல்ல இந்த மாரி கிளாத்ஸ்லாம் எடுத்து குடு, இல்ல டஸ்ட்பின்ல போய் இந்த டஸ்ட்ட வந்து பிக் பண்ணி போட்டுட்டு வா அப்படின்னு இந்த மாரி ஒர்க்லாம் குடுங்க. அண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு இந்த வேலையில வந்து ஹெல்ப் தேவைப்படுது. இது வந்து இன்னொருத்தர் யாராச்சும் செஞ்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றத வந்து ஓப்பனா வந்து சொல்லுங்க. நெறைய பேருக்கு வந்து சொன்னா தான் தெரியும். சொன்னா தானே ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து ஆள் தேவ. இன்னொருத்தர் செஞ்சா பெட்டரா இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க கிட்ட சொல்லுங்க. தனி ஆளா நீங்களே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ கரண்ட்லி எங்க வீட்ல வந்து பப்புக்கு என்னென்ன வேலை இருக்கு அப்டின்னா, இந்த மாதிரி துணி காய வைக்கும்போது ஒரு ஒரு துணியா என்கிட்ட எடுத்து குடுக்கணும். அண்ட் தென் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா, அத திரும்பவும் கேபினெட்ல அடுக்குறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஒரு ஒரு வெசலா வந்து என்கிட்ட எடுத்து எடுத்து குடுக்கணும். நான் வந்து உள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் கீழ ஏதாச்சும் திங்ஸ் இருக்கு. அது வந்து அவன் தான் போட்டிருப்பான். ஏதாச்சும் திங்ஸ் இருக்கு அவனோட திங்ஸ் அப்டின்னா, அத கொண்டு போய் முதல் வேலையா கொண்டு போய் அதோட இடத்துல வைக்கணும். ஸோ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அண்ட் இன்னொரு வேலை வந்து கீழ ஏதாச்சும் டஸ்ட் இருக்கு, ஏதாவது பேப்பர் இருக்கு, குப்பை இருக்கு அப்டின்னா, அத பிக்கப் பண்ணிட்டு போய் டஸ்ட்பின்ல போடணும். ஸோ இது எல்லாமே வந்து பப்பு செய்ற வேலை. இதெல்லாம் நான் சொல்லவே தேவையில்ல. சின்ன வயசுல வந்து நாங்க சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சது தான். நான் சொல்லிக் குடுத்து அதுக்கப்புறமா இப்பலாம் அவனாவே செய்ய ஆரம்பிச்சுருவான். ஒரு பேப்பர் கூட எங்க வீட்ல கீழ இருக்காது. அத கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வேலையா டஸ்ட்பின்ல போட்டுருவான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்களோட வேலையில வந்து ஒரு பார்ட்டா சேர்த்துக்கோங்க. அவங்களுக்குமே வந்து அது எங்கேஜிங்கா இருக்கும். அண்ட் அவங்கள வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், அவங்களோட வேலையெல்லாம் நீங்க வந்து ஈஸியா கத்துக் குடுக்கலாம். ஸோ இந்த விஷயம்லாம் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து என்னன்னா,
நீங்க வந்து இவ்ளோ ஸ்கெட்யூல் பண்ணியாச்சு, இவ்ளோ வேலை வந்து எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. பட் ஸ்டில் டெய்லியுமே இதே மாதிரி இருக்கும். இதே மாரி உங்க ஸ்கெட்யூல் எல்லாமே ஃபாலோ ஆயிடும். இதே மாதிரி வீடு வந்து நீட்டா, கிளீனா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ டெய்லியுமே உங்களோட டே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க நெனச்சது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா முடியும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு 100% வேலை வந்து செய்றீங்க அப்படின்னா, நாளைக்கு மேபி 99 இருக்கலாம். இல்ல ஒரு சில நாள் 60 இருக்கலாம், 40 இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்க வந்து அந்த வேலைய செஞ்சிருக்கீங்க அண்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ டெய்லியுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா முடியணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாரி நீங்க ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க டெய்லியுமே வந்து ஓவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அந்த மாரி ஓவர் ஒர்க் பண்றதும் வந்து கண்டிப்பா வந்து நல்லது கிடையாது. நீங்க ஏன்னா இப்போ வந்து ஹரிபரியா எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரே டைம்ல செஞ்சீங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து டயர்ட் ஆயிருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் வீடு வந்து மெஸ்ஸியா தான் ஆகப்போது. ஸோ வொர்க் வந்து பைல் அப் ஆக தான் போது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து முடியல 90% தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துக்கலாம். ஸோ டெய்லியுமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து, நீங்க உங்களுக்கான செல்ஃப் டைம வந்து கண்டிப்பா இந்த ஸ்கெட்யூல் எழுதும்போதே வந்து எழுதிறணும். நம்ம வந்து நெறைய பேர் பண்ற தப்பே வந்து இந்த ஸ்கெட்யூல் போடும்போது, நமக்கான டைம் வந்து அதுல இருக்கவே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம். நான் வந்து குக் பண்றேன், இந்த வேலை செய்றேன், அந்த வேலை செய்றேன், குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாரி தான் இருக்குமே தவிர, நமக்கான செல்ஃப் கேர் டைம், நமக்கான செல்ஃப் டைம் வந்து அதுல இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பா ஒரு டேல வந்து அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆச்சும் உங்களுக்கான டைம் அப்படின்னு இருக்கணும். அது வந்து என்னவா வேணா இருக்கலாம். நீங்க வாக் போறதா இருக்கலாம், இல்ல காஃபி குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இல்ல சும்மா உட்காந்து டிவி பார்க்கறது, என்னவா வேணும்னாலும் இருக்கலாம். பட் உங்களுக்கான டைம் அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் அந்த ஸ்கெட்யூல்ல கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களையே பார்த்துக்கல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன ஸ்கெட்யூல் போட்டாலும், என்ன ட்ரை பண்ணாலும் ஒரு ஒரு டைம்ல வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருவீங்க. உங்கள நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா தான், நெக்ஸ்ட் உங்களுக்கு வேலை செய்றதுக்குலாம் வந்து எனர்ஜி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து உங்களுக்கு குடுங்க. உங்களோட செல்ஃப் டைம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அது மேபி அது 5 மினிட்ஸா இருக்கலாம், 10 மினிட்ஸா இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட டைம் இருக்குன்னா 1 ஹாரா கூட இருக்கலாம். எவ்ளோ டைம் வேணும்னாலும் உங்களுக்கான டைம் அப்டின்னு வந்து கண்டிப்பா வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். இது வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா தான், நான் இவ்ளோ நேரம் சொன்ன எல்லா விஷயத்தையுமே உங்களால கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி கொண்டு முடியும். இல்லன்னா கண்டிப்பா வந்து கொண்டு முடியாது. அது வந்து என்னன்னா, உங்களோட ஸ்லீப் ரொட்டீன் அண்ட் வேக்கப் ரொட்டீன் இது வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ ஸ்லீப் ரொட்டீன்னா என்னது அப்டின்னா, உங்களோட அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து உங்களுக்கு இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. 6 ஹவர்ஸுக்கு கீழ வந்து இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வந்து நமக்கு நல்லது இல்ல. அண்ட் 8 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு அப்டின்னா, அதுவுமே நமக்கு நல்லது இல்ல. ஸோ அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் வந்து தூங்குற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நல்ல ரெஸ்ட் இருக்கு, நல்லா வந்து நம்ம தூங்குறோம் அப்டின்னா தான் நெக்ஸ்ட் டே நம்மளால எந்திச்சு வொர்க் பண்ண முடியும். நம்மளால பிரிஸ்கா இருக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அண்ட் செகண்ட் வந்து வேக்கப். இது வந்து நான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது உங்களுக்கு வந்து செட் ஆச்சு அப்டின்னா ட்ரை பண்ணுங்க. மார்னிங் வந்து 5 ஏஎம்க்கெல்லாம் எழுந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது வந்து உங்களால எழுந்திரிக்கிறதுக்கு முடியல அப்டின்னா, நீங்க ஒரு யூசுவல் வேக்கப் டைம விட ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கலாம். பட் 5 ஏஎம்க்கு எந்திச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நெறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் மார்னிங்ல. 10 ஏஎம்க்குள்ளேயே உங்களால மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லா வேலையுமே வந்து செஞ்சு முடிச்சிட முடியும். ஸோ அவ்ளோ டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டைமே சுத்தமா இல்ல அப்டின்றவங்க. ஏன்னா, என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மார்னிங் சீக்கிரமா எந்திச்சிக்கிறதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வந்து அப்போதான் வொர்க் அவுட் ஆச்சு. நான் இவ்ளோ பிளான் பண்ணியுமே எனக்கு வந்து டைம் பத்தாத மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மார்னிங் என்னோட ஸ்லீப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வந்தேன். அண்ட் 5 ஏஎம்ல வந்து கொண்டு வந்து இப்போ நிறுத்தியிருக்கேன். ஸோ 5 ஏஎம்ல என்னோட மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னா தான் எனக்கு வந்து டைம் பத்துது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியுமே டைம் பத்தல அப்டின்னு ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா மார்னிங் சீக்கிரமா எந்திச்சிக்கிறத ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் வந்து குழந்தைய வச்சுட்டு நான் வொர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது, அவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ள நெறைய வேல வந்து நான் செய்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த 5 ஏஎம் ரொட்டீன் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க.
ஸோ அவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி இப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் இதை தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.